உலகத்துல எண்ணற்ற அதிசயங்களும் மர்மங்களும் நிறைஞ்சு காணப்படக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னா அது நம்ம இந்தியா தான். உலகத்தோட தொடக்கமே நம்ம இந்தியால தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எண்ணற்ற அறிவியல் அறிஞர்களாலும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பூர்வ கொடிகளாலும் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணற்ற மர்மங்களும் நிறைய அதிசயங்களும் நிறைஞ்ச ஒரு பிளேஸ் தான் இந்த குமரி கண்டம். குமரி கண்டம் அப்படின்னதும் நம்ம தமிழ்நாடுன்னு நினைச்சிடாதீங்க. இன்னையிலேருந்து சரியா 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ்நாடு பெருசா இருந்திருக்கு அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. இந்த குமரி கண்டத்துல தான் மனித இனத்தினோட முதல் உயிர் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து கிழக்குல ஆஸ்திரேலியா, அந்தமான், இலங்கை, மாலத்தீவு, மடகாஸ்கர் வரை உள்ள மாபெரும் தீபகற்ப நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பிளேஸ் தான் இந்த குமரி கண்டம். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்த குமரி கண்டம் ரொம்பவுமே பரபரப்பாகவும் சுறுசுறுப்பான மக்களும் நிறைந்த ஒரு பகுதியா இருந்துச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த குமரி கண்டத்தை பத்தின டீட்டெயில்ஸ் சங்க இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கிறதாலையும் அறிவியல் பூர்வமான எந்த டீட்டெயில்ஸ் இல்லாத ஒரு காரணத்தாலும் சிலர் இதை ஏற்க மறுக்கிறாங்க, சிலர் இதை ஏற்றுக்கிறாங்க. அதே சேம் டைம் தொல்பொருள் ரீதியாகவும் குமரி கண்டம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலேயே குமரி கண்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னும் பல பேர் நம்புறாங்க. உண்மையிலேயே குமரி கண்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சா இல்லை அது வெறும் கட்டுக்கதையா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மொரீஷியஸ் தீவுகளை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்குள்ள இந்திய பெருங்கடலுக்குள்ள புதைந்திருக்கிற ஒரு பகுதிக்கு மொரீஷியஸ் அப்படின்னு ஆய்வாளர்கள் பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு உண்மையை கலந்து சொன்னால் ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இந்த குமரி கண்டம் தான் லெமோரியா கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. மனித குலம் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்கிருச்சு. உண்மையிலேயே இந்த குமரி கண்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு சங்க இலக்கியத்துல பலவிதமான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அறிவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு லெமோரியா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது உண்மைக்கு மாறாக நிறைய மாறுபட்ட தகவல்கள் தான் நமக்கு கிடைச்சது. உண்மையிலேயே இந்த கண்டம் இருந்துருந்துச்சுன்னா எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பல காரணங்கள் நமக்கு தெரிய வருது. அதுல முதல் காரணம் கண்ட நகர்வு. பூமியினோட அடிப்பகுதியில பல தட்டுகள் இருக்கிறதுனாலையும் அந்த தட்டுகளோட நகர்வுனாலையும் தான் இமயமலையினோட உயரம் வருஷம் அதிகரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. எவரெஸ்ட் சிகரத்துல உயர அதிகரிப்பு தெரிய வாய்ப்பு இல்லை. புவி வெப்பமாகறதுனால அங்க இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உருகுது. அதனால எவரெஸ்டோட உயரத்தை கணிக்க முடியாதவே இப்போ வரைக்கும் இருக்குது. இமயமலையினோட அடிப்பகுதியில 2 தட்டுகள் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. இலங்கை, மடகாஸ்கர் போன்ற நாடுகள்லாம் உண்மையிலேயே குமரி கண்டத்தை சேர்ந்த நாடுகள் தான். உண்மையிலேயே இலங்கை, மடகாஸ்கர் போன்ற நாடுகள்லாம் குமரி கண்டத்தோட எல்லை பகுதிகளில் காணப்பட்ட மலை பிரதேச நாடுகள். அதனாலதான் லெமோரியா கண்டம் மூழ்கிய போதும் இந்த நாடுகள்லாம் தப்பி பிழைச்சிருக்கு. இந்த குமரி கண்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 4 தட்டுக்கள் ஒரே நாள்ல தங்களோட மாற்றத்தை வெளிப்படுத்தி இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இங்க எழும்புது. அப்படி ஒரே நாள்ல மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான புவியியல் சான்றுகளும் புவியியல் சாத்தியக்கூறுகள் எதுவும் இப்போ வரைக்கும் கிடையாது. அப்படின்னா அங்க வாழ்ந்து வந்த உயிரினங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, வேற பகுதிகளுக்கு குடி போயிட்டாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் இங்க எல்லாம் தொடங்குது. அப்படி இந்த குமரி கண்டத்துல வாழ்ந்துட்டு வந்த மக்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி தோன்றதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. மோரிஸ்கா அப்படிங்கிற ரஷ்யன் தான் செவ்வாய் கிரகத்துல வாழ்ந்து வந்ததாகவும் அப்பப்போ பூமிக்கு வந்து போயிட்டு இருந்ததாகவும் அப்போ குமரி கண்டத்துல 9 அடி உயரம் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் இவரு சொல்லியிருக்காரு. இதோட உண்மைத்தன்மை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா புராணங்கள்ல 9 அடி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான குறிப்புகளும் கண்டறியப்பட்டிருக்கு. அவங்க அரக்கர்கள்னும் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அதோட உயிர்களோட பரிணாம வளர்ச்சியின்படி பார்க்குறப்போ சிம்பான்சி குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு படி காணாம போயிருக்கு. இது பரிணாம கொள்கைகளின் தந்தையான சார்லஸ் டார்வினால ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருக்கு. இந்த குமரி கண்டத்துல 49 நாடுகள் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வரலாற்று காலங்கள்ல நாடு என்னும் சொல் ஊர்களை மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கு. பல ஊர்கள் ஒன்று சேர்ந்து நாடுகளாக வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பல கடலோர நாடுகளைப் போலவே இந்தியாவோட கடலோர பகுதிகளும் கடலின் மாற்றத்தால பல பகுதிகள் காணாம போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் நிறையவே இருக்கு. ஆனா கண்டம்னு சொல்லப்படுற பெரிய பரப்பளவு கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சான்றிதழுமே இப்போ வரைக்கும் இல்லை.
நிலத்துக்கு அடியிலையும் கடலுக்கு அடியிலையும் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி சேட்டலைட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ வரைக்கும் தென்னிந்தியாவை சேர்ந்த அந்த குமரி கண்டம் நீருக்கு அடியில இருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸான போட்டோவும் இப்போ வரைக்கும் வெளியே வரல. இதுக்கப்புறம் அப்படி ஒரு நிலப்பரப்பு கண்டுபிடிக்கப்பட்டாலும் தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி மனித நாகரிகத்தோட வரலாற்று காலத்துக்கு பின்னர் கடல்ல மூழ்கி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரிஷியா மாதிரி பல லட்சம் அல்லது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக